இன்னைக்கு வந்து லாஸ்ட் கிளாஸோட குயிஸ் பார்க்க போறோம். எஸ்கல் சர்வர் பவர் ஷெல் மாடல்ஸ் இதோட குயிஸ் பார்க்க போறோம். ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நம்புறேன். அது மாதிரி ஆடியபிளாகவும் இருக்குன்னு நம்புறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எஸ்கல் சர்வர் பவர் ஷெல் மாடியூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து அது ஒரு பவர் ஷெல் மாடியூல் கிரியேட்டட் பை மைக்ரோசாஃப்ட் டு மேனேஜ் எஸ்கல் சர்வர் இன்ஸ்டன்சஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கல் சர்வர் இன்ஸ்டன்சஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணது யாராலன்னா மைக்ரோசாஃப்ட். என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்றது, கொரி பண்றது, மேனேஜ் பண்றது. இந்த இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அடுத்து விச் ஓல்டர் மாடியூல் டஸ் த எஸ்கல் சர்வர் மாடியூல் ரீப்ளேஸ். முன்ன வந்து எஸ்கல் சர்வர் மாடியூல்னு இருக்காது, முன்ன வந்து எஸ்கியூஎல் பிஎஸ் இருக்கும். அதை வந்து இப்போ வந்து எஸ்கியூஎல் சர்வர் மாடியூல் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. வந்து எஸ்கியூஎல் பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து எஸ்கியூஎல் சர்வர் மாடல்னு சொல்றோம்ல, எஸ்கியூஎல் பிஎஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருச்சு இப்போ எஸ்கியூஎல் சர்வர் மாடல். அடுத்து வாட் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு இன்ஸ்டால் த எஸ்கியூஎல் சர்வர் மாடல். இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான். இன்ஸ்டால் மாடல் ஹைஃபன் நேம், என்ன மாடல் இன்ஸ்டால் பண்ண போறோமோ அந்த பேர், அவ்வளவுதான். அடுத்து வாட் பேராமீட்டர் should you add if you get a clobber error during installation. இன்ஸ்டால் பண்ணும் பொழுது கிளாபர் எரர் வந்துச்சுன்னா எப்படி நீங்க வந்து பேராமீட்டர் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைஃபன் அலோ கிளாபர் அப்படின்னு ஆட் பண்ணுவீங்க. இது என்ன அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணு அப்படின்னு சொல்ற மீனிங் தான் அது. விச் கமாண்ட் செக்ஸ் இஃப் தி எஸ்கியூஎல் சர்வர் மாடியூல் இஸ் இன்ஸ்டால்ட் ஆன் யுவர் சிஸ்டம். உங்களுடைய சிஸ்டம்ல எஸ்கியூஎல் சர்வர் மாடியூல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்ன கமாண்ட் மூலமா செக் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட் மாடியூல் லிஸ்ட் அவைலபிள் எஸ்கியூஎல் சர்வர். இதன் மூலமா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் கெட் மாடியூல் லிஸ்ட் அவைலபிள் எஸ்கியூஎல் சர்வர் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அடுத்து வாட் கமாண்ட் லோட்ஸ் த எஸ்கியூஎல் சர்வர் மாடியூல் இன்டு யுவர் கரண்ட் பவர் ஷெல் செஷன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்போர்ட் மாடியூல் எஸ்கியூஎல் சர்வர் அப்படிங்கிறது இம்போர்ட் மாடியூல் எஸ்கியூஎல் சர்வர். வாட் கமாண்ட் லோட்ஸ் தி எஸ்கியூஎல் சர்வர் மாடியூல் இன்டு யுவர் கரண்ட் பவர் ஷெல் செஷன். இம்போர்ட் மாடியூல் எஸ்கியூஎல் சர்வர் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா விச் கமாண்ட்லெட் இஸ் யூஸ்டு டு ரன் எஸ்கியூஎல் queries ஃப்ரம் பவர் ஷெல். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால் பண்ணுவோம், இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன பேராமீட்டர் வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ட்ரஸ்ட் இஷ்யூ இதை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்க வந்து எஸ்கியூஎல் சர்வரை கனெக்ட் பண்ணும் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸ். நம்ம சொல்லுவோம் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் இந்த பேராமீட்டர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா which execution policy is recommended for a good balance of security and flexibility. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது ஒரு பேலன்ஸ்டான ஒரு எக்ஸிகியூஷன் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனுக்கு ரிமோட் சைன்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸிகியூஷன் பாலிசி தான். இது என்ன பண்ணணும்னா லோக்கலி கிரியேட்டட் ஸ்கிரிப்ட்ஸை ஃப்ரீயா ரன் பண்றதுக்கு அலோவ் பண்ணோம் ஒரு ட்ரஸ்டட் டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமா. அடுத்து வாட் கமாண்ட் ஷோஸ் ஆல் அவைலபிள் கமாண்ட்லெட்ஸ் இந்த எஸ்கியூஎல் சர்வர் மாடியூல். எந்த கமாண்ட் மூலமா என்னென்னலாம் உங்களுக்கு எஸ்கியூஎல் சர்வர் மாடியூல்ல இருக்கு, என்னென்ன கமாண்ட்லெட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட் கமாண்ட் மாடியூல் எஸ்கியூஎல் சர்வர் அப்படிங்கிற கமாண்ட் மூலமா. இதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 பீஸ் இருக்கும், அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது நான் எக்ஸசைஸா சொல்லிடுறேன், நீங்களே இது பார்த்துக்குங்க. நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு கிளாரிட்டிக்காக லாஸ்ட் கிளாஸ் எடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு சின்ன குயிஸ்.
இது கோ த்ரூ பண்ணிக்கிங்க. ஏதாவது எரர் அப்படின்னா குரூப்ல கேளுங்க, இல்லை ஒன் டு ஒன் என்கிட்ட கூட கேளுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. செய்யலை அப்படின்னா நிறைய எரர் டவுட்ஸ் வராது. நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணுறீங்களோ எவ்வளோ எரர்ஸ் வருதோ அப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இதுதான் ஃபார்முலா. எரர் வந்துருச்சு அப்படின்னலாம் ஒரு இதாக இன்ஃபீரியர்லாம் ஃபீல் பண்ண வேணாம். எவ்வளோ எரர் வருதோ அவ்வளோ நீங்கள் கற்றுக்குவீங்க, தேடுவீங்க, கற்றுக்குவீங்க ஈஸியாக. டவுட்ஸ் கேட்க கேட்க உங்களுக்கு நிறைய புரியும். நம்ம பவர் இன்னைக்கு ஷெல் டிஃபால்ட்டா சாரி என்ன கார்த்தி? பவர் ஷெல் டிஃபால்ட்டா இருக்குமா இல்ல நம்ம எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணுமா? டிஃபால்ட்டா உங்களோட விண்டோஸ் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்க, உங்களோட விண்டோஸ் சர்வர்ல கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை இல்லை ம். அப்படின்னா நீங்க அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இருக்கும். ஓகே ஓகே. விண்டோஸ் சர்வர் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ஓ, டிஃபால்ட் விண்டோஸ்ல எல்லாத்துலயுமே பவர் ஷெல் உண்டு. ஆமா ஆமா, சரி சரி சரி. ஒருவேளை பவர் ஷெல் வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ண மாட்டாங்க இன்ஸ்டால் பண்றப்ப. இது விண்டோஸ் ஆ, அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை இது. கண்டிப்பா உள்ள கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கும் இதோட ஹெல்ப் வேணும், இந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங். ஆமா ஆமா தேவை. ம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு எஸ்கியூஎல் சர்வரை கனெக்ட் பண்றது, இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி எப்படி கால் பண்றது, எப்படி லோக்கலா கனெக்ட் பண்றது, எப்படி வேற வேற இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்றது, அதுதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? கிளாஸ் போகலாமா? நோட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை யாருக்காவது ரிசீவ் ஆகலை அப்படின்னா எனக்கு ஒன் டு ஒன் மெசேஜ் அனுப்புங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த டேட்டாபேஸ் மாஸ்டர் இன் தமிழில் பவர் ஷெல் ஃபார் எஸ்கியூஎல் இது இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களோட இமெயில் ஐடியெல்லாம் இதில் இருக்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் இங்கே உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துட்றேன். நான் டெய்லி கிளாஸ் முடிஞ்சோன்னா அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இமெயில் வந்துடும், இந்த மாதிரி நோட்ஸ் வந்துருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதில் போயிட்டு நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம் இந்த செஷன் வந்து அப்லோட் பண்ண பிறகு. இந்த செஷனை வந்து முடிஞ்ச அளவு ஒரு நோட்டு பேனை வச்சுட்டு அட்டன் பண்ணுறப்ப எழுதுங்க. அப்போ தான் நிறையா பிரெயினில் நியூரான்ஸ் வேலை செய்யும், அதை பற்றி தேடுவீங்க. இந்த வீடியோஸையும் போய் ரிவிஷனுக்கு பார்த்துக்குங்க. மெயினாக போய் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து எல்லா மெட்டீரியலுமே இருக்குது, எங்கே பார்த்தீங்கன்னாலும் கூகுளில் தேடினாலும் சரி, யூடியூபாக இருக்கட்டும், நிறையா அந்த கோர்ஸ் சொல்லிக்கிற இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், அவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம என்ன அப்படின்னா டிசிப்ளினாக அதை வந்து வாட்ச் பண்ணி அதை கிராஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டன்சியாக பண்ணுறப்ப தான் சக்ஸஸ் வரும். நிறையா நீங்கள் அப்ஸ்கில் ஆவீங்க. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா மற்றொரு வேலைக்கு போகிறப்ப இது ஒரு அட்வான்டேஜாக உங்களோட சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வேலைகளை இது தூம் பண்ணிவிடும். அப்போ நீங்கள் எவ்வளோ அப்ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ அவ்வளோ வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. இது ஒரு அண்டர் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பார்க்க போறோம்னா கனெக்ட் டு எஸ்கியூஎல் சர்வர். இது எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படின்னு ஒரு கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி. இது என்ன பர்பஸ் அப்படின்னா ரன் கொரிஸ் வயா பவர் ஷெல். எஸ்கியூஎல் சர்வர்ல ரன் பண்ற கொரிய எஸ்எஸ்எம்எஸ் டபுள் கிளிக் பவர் ஷெல்ல நான் ரன் பண்ணணும். அதுக்காக நான் இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படின்னு ஒரு கமாண்ட் லெட்டரை கால் பண்றேன். ஓகேவா? எஸ்எஸ்எம்எஸ் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு, லோட் ஆகுறதுக்கு டைம் ஆகுது. நீங்க ஒரு வேலை இப்போ நீங்க அட்டன் பண்றவங்க இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வேலை தேடுறீங்க அப்படின்னா ஒரு கம்பைண்டா படிக்கும் பொழுது நிறைய டவுட்ஸ் வருதுன்னா உங்களுக்குள்ளேயே நீங்க தீர்த்துக்கலாம். இந்த நோட்ஸ் வச்சு நீங்களே செஞ்சு பார்க்கலாம், 2 3 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா பண்ணும் பொழுது இன்னுமே வந்து எப்படி சொல்றது, நிறைய 4 பேருமே வெவ்வேறு விதமா ஷேர் பண்ணுவாங்க. ஒரு கம்யூனிட்டியா நீங்க வந்து க்ரோ ஆகிட்டே இருப்பீங்க. இப்போ என்னோட இன்டென்ஷனே பார்த்தீங்கன்னா மிஷனு இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கம்யூனிட்டியா மாத்துறது தான். அந்த கம்யூனிட்டி என்னன்னா இந்த கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்க என்ன லைன்ல இருக்கட்டும், நான் ஐடியில் வேலை செய்யட்டும்,
காலேஜ் படிக்கிறப்ப ஒழுங்கா படிக்காம ஜஸ்ட் பாஸ் ஆகி வந்திருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஐடி வேலைக்கு போற மாதிரி க்ரூம் பண்ணி விடுறது. அதுதான் இன்டென்ஷனு, அதான் மிஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சு இது பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ல நம்ம சொல்ற மாதிரி எல்லாமே கரெக்டா வந்துடும். உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு வேலைக்கு ஐடி வேலைக்கு உள்ள ஓடிடுவாங்க. அது மாதிரி நம்ம க்ரூம் பண்ணி விட்டுருவோம் எல்லாத்துலயுமே. பர்சனாலிட்டி டெவலப்மெண்டா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி. எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இன்னமும் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுது. ஓகே, இப்போ வந்து வந்துருச்சு. டூ நாட் ரெக்கவர். கனெக்ட்ல போயிட்டு கனெக்ட். என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ டேட்டா பேசஸ் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி நியூ கொரி. எஸ்கியூஎல் சர்வர் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அட்டன் பண்ணாதவங்க அதுக்கான இதுவும் வரும் செஷனும். லூப்ல தான் சுத்திக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னா இதை போய் பாருங்க. இந்த 48 இருக்குல்ல செஷன், இந்த 48 செஷனையும் நோட்டு பென் வச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ண பிறகு பார்த்துட்டு அடுத்து இங்க வாங்க. இது ரெண்டும் தான் எஸ்கியூஎல் சம்பந்தமானது. அம்மா இங்க பார்த்துட்டு இருக்குது இப்போ பவர் ஷெல். இது நியூ கொரி விண்டோ. நான் இங்க என்ன ரன் பண்றனோ அதை நான் வந்து எஸ்கியூஎல் பவர் ஷெல் வழியா ரன் பண்றதுக்காக தான் இந்த மெனக்கடல். ஓகேவா? இப்போ இது வந்து எஸ்கியூஎல் சர்வர்ல கொரியா ரன் பண்றேன். இது என்னன்னா என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கோ இங்க இருக்கு பாருங்க. இந்த டேட்டாபேஸ் லிஸ்ட்லாம் இங்க நான் எடுக்கிறேன். அதுக்கு என்ன ஐடி, ஓனர் எஸ்ஐடி என்ன, அதோட ஆன்லைன் இருக்கா, அனைத்து டேட்டாவும் இங்க வரும் இந்த டேபிள்ல. இப்போ இது வந்து எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோல ரன் பண்றேன். இந்த சேம் வந்து நான் வந்து எங்க ரன் பண்ண போறேன்னா பவர் ஷெல்ல. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எது மூலமா ரன் பண்ணி பார்க்க போறோம்னா இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி பண்ணோம்னா இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டின்னு ஒரு கமாண்ட் லெட்டர் ரன் பண்ணிட்டு ஹைஃபன் சர்வர் இன்ஸ்டன்ஸ். இந்த பேராமீட்டர் எதுக்குன்னா எந்த சர்வர் கனெக்ட் பண்ண போறீங்களோ அதை இங்க கொடுக்கணும். இந்த லோக்கல் ஹோஸ்ட்ங்கிற இடத்துல எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போறீங்களோ அது ஹைஃபன் டேட்டாபேஸ்ங்கிற பேராமீட்டர்ல இங்க கொடுக்கணும் உங்களோட டேட்டாபேஸ் நேம். அடுத்து ட்ரஸ்ட் சர்வர் சர்டிபிகேட்டுங்கிறது கொஞ்சம் முன்னால பார்த்தோம்ல, உங்களை வந்து அலோவ் பண்றதுக்காக. அடுத்து கொரி ஹைஃபன் கொரிங்கிற பேராமீட்டர் பாத்தீங்கன்னா இங்க நீங்க என்ன கொரி ரன் பண்ண போறீங்களோ அது கொடுக்கணும். இந்த எக்ஸாம்பிள்ல செலக்ட் நேம் ஃப்ரம் சிஸ்டா டேட்டாபேசஸ். நம்ம ரன் பண்ணது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். சரி, நேமே வச்சுக்கோம். அது மட்டும் எடுத்துட்டு வருதா? இருக்கிற டிபி நேம் மட்டும் எடுத்துட்டு வரும். 33 டேட்டாபேஸ் இருக்கு பாருங்க, சிஸ்டம் டேட்டாபேஸோட சேர்த்து. இந்த 4 சிஸ்டம் டேட்டாபேசஸ், மாஸ்டர், டெம்டிபி, மாடல், எம்எஸ்டிபி. மொத்தம் 33 ரோஸ் வருதா? இங்க இருக்கு பாருங்க, 33 டேட்டாபேசஸ் இருக்கு. இப்ப இதை நான் எங்க ரன் பண்ண போறேன்? பவர் ஷெல்ல ரன் பண்ண போறேன். அதுதான் நம்ம செய்ய போறோம். வரலாமா? இது என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படிங்கிறது எஸ்கியூஎல் சர்வர் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஒரு கமாண்ட் லெட்ஸ். அது வந்து நீங்க லோக்கல் எஸ்கியூஎல் சர்வரும் கனெக்ட் பண்ணலாம், ரிமோட் எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டன்ஸும் கனெக்ட் பண்ணலாம். இது ஒரு பவர் ஷெல் கமாண்ட் லெட். இது எங்கேருந்து வருதுன்னா எஸ்கியூஎல் சர்வர் மாடியூல்ல இருந்து தருவிக்கப்படுது. இட்ஸ் அலோஸ் யூ டு ரன். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா எஸ்கியூஎல் கொரியோ இல்ல ஸ்கிரிப்டோ எங்கே இருந்துன்னா பவர் ஷெல்ல இருந்து டைரக்டா ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது என்ன பர்பஸுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஃபார் ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்கிரிப்டிங் எஸ்கியூஎல் சர்வர் டாஸ்க்ஸ். நீங்க எஸ்கியூஎல் சர்வர்ல என்ன வேலை செய்யறதையும் என்னால ஆட்டோமேஷன் பண்றதுக்கு இந்த வழியை இந்த மாதிரி நான் இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி கால் பண்ணி அந்த கொரியை ரன் பண்ணி எஸ்கியூஎல் கொரியை பவர் ஷெல் வழியா ரன் பண்றது மூலமா நான் ஆட்டோமேஷன் பண்ண முடியும். இப்போ இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி என்னன்னு பார்த்தாச்சு. அது ஒரு பவர் ஷெல் கமாண்ட் லெட். எஸ்கியூஎல் சர்வர் மாடியூல்ல இருந்து வந்த ஒரு பவர் ஷெல் கமாண்ட் லெட். இது எதுக்காகன்னா எஸ்கியூஎல் கொரி ரன் பண்றதுக்காக. எங்கேருந்துன்னா பவர் ஷெல்ல இருந்தே. இது வந்து ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இப்ப நம்ம ஒரு லோக்கல் இன்ஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? லோக்கல் இன்ஸ்டன்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, நீங்க எந்த சர்வர்ல இருக்கீங்களோ அந்த சர்வர்ல இன்ஸ்டால் ஆயிருக்குல்ல எஸ்கியூஎல் சர்வர், அதை தான் நம்ம வந்து லோக்கல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படின்னு ஒரு கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி சர்வர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு பாராமீட்டர் யூஸ் பண்ணி எந்த சர்வர் கனெக்ட் பண்றோமோ அந்த சர்வர் நேமு, எந்த டிபி கனெக்ட் பண்றோமோ அந்த டிபி நேமு, எந்த கொரி யூஸ் பண்றோமோ அந்த கொரிங்க. சர்வர் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டன்ஸ் நேம் ஸ்பெசிஃபை பண்ற ஒரு பாராமீட்டர்.
லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது நம்மளோட லோக்கல் மெஷின். இந்த இதுதான் அது. இந்த குமார் பிசின்னு இருக்குல்ல, இதுதான் அது. அடுத்து டேட்டாபேஸ்ங்கிறது என்ன டேட்டாபேஸ், கொரிங்கிறது என்ன கொரி ரன் பண்றீங்களோ அந்த கொரி இங்க வரும். இது எப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம சொன்னதே தான் இங்கே இருக்கும். இப்போ செலக்ட் அட்டன்ட் வெர்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா எஸ்கியூஎல் சர்வர் என்ன வெர்ஷனு, எடிஷனு, ஓஎஸ், இந்த இது மாதிரி ரிட்டர்ன் ஆகும். இந்த மாதிரி அவுட்புட் இருக்கு பாருங்க. 22 2022 இந்த 16 வரும். 14னா அதுக்கு முன்னால உள்ள வெர்ஷன், 13னா அதுக்கு முன்னால உள்ள வெர்ஷன். இது எஸ்கியூஎல் சர்வர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் என்ன எடிஷனு இருக்கு பாருங்க, டெவலப்பர் எடிஷன். இது வந்து ஃப்ரீ, எந்த ஓஎஸ்ல ரன் ஆகுது, என்னோட லேப்டாப் இது. இது 64 பிட். இப்பெல்லாம் 64 பிட் தான். இன்னும் ஒரு காலத்துல 32 பிட்லாம் ரன் பண்ணுவோம். இப்போ எல்லாமே 64 பிட் தான். இப்போ இது ஒரு கதையாம இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக. நம்ம ரன் பண்ணல. இப்போ என்ன பண்றீங்க, இந்த கமாண்டை வந்து ஒரு கம்பேர் பண்ணிக்கிங்க. இஸ் லைக் ஆஸ்கிங் யுவர் கம்ப்யூட்டர் அபவுட் இட்ஸ் ஸ்கூல் ஐடி கார்டு. உங்க கம்ப்யூட்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஸ்கூல் ஐடி கார்டை பத்தி கேட்குறீங்க. என்ன பண்ணலாம் நீங்க, ஸ்கூல்ல வந்து கால் பண்ணி ஹே ஐ வாண்ட் சம் இன்ஃபோ, எனக்கு ஒரு தகவல் வேணும் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் இந்த இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி கமாண்ட்லெட் பண்ணுது. அப்ப நீங்க எந்த ஸ்கூல்ல கேட்கணும் அப்படிங்கறத சொல்லணுமா இல்லையா நீங்க கேட்கறப்ப, அதுதான் சர்வர் இன்ஸ்டன்ஸ். அப்ப இதுதான் உங்க ஸ்கூல் பேர் மாதிரி நான் வச்சுக்கோங்க. இது உங்களோட ஓன் ஸ்கூலா இருந்தா லோக்கல் கம்ப்யூட்டர், லோக்கல் ஹோஸ்ட். இது வேற ஸ்கூலா இருந்தா அந்த ஸ்கூல் பேர் அங்க கொடுப்போம், அந்த சர்வர் நேம். அடுத்து டேட்டாபேஸ். இது டேட்டாபேஸ் என்னன்னா, நீங்க பெரும்பாலும் இங்க மெயின் ஆஃபீஸ் ரூமுக்கு தானே எல்லா ரெக்கார்டும் வச்சிருப்பாங்க, அது மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இது இந்த டேட்டாபேஸ், அந்த எந்த ஆஃபீஸ் ரூம் இருக்கோ அந்த இதை இங்க கொடுப்பீங்க. அப்புறம் விச் கிரேட் அண்ட் இயர் இஸ் தி ஸ்கூல், எந்த வருஷம் என்ன கிரேடு அப்படிங்கிறத கேட்கணும். அப்படின்னா அது மாதிரி ஏதோ ஒரு தகவல் கேட்பீங்கல்ல ஆஃபீஸ் ரூம் கால் பண்ணி, அந்த தகவல் தான் இது. செலக்ட் அட்டட் வெர்ஷன் இல்ல செலக்ட் நேம் ஃப்ரம் சிஸ்டா டேட்டாபேசஸ், இது மாதிரி என்ன கொரியா இருந்தாலும் அவுட்புட் என்ன வரும், என்ன வெர்ஷனும் வரப்போகுது. ஸ்கூல் என்ன சொல்லும், இந்த கிரேடு, இந்த வருஷம் படிச்சாங்க, இந்த மாதிரி சொல்லும்ல. இந்த கதை உங்களுக்கு புரியுது இல்ல. ஒரு ஐடி கார்டு, ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட போயிட்டு ஐடி கார்டு டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அது ஒரு ஸ்கூலுக்கு கால் பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் தகவல் வேணும் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அதுதான் இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி. எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்றது சர்வர் இன்ஸ்டன்ஸ், எந்த சர்வர் கனெக்ட் பண்ண போறீங்களோ. எந்த மெயின் ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போவீங்க இல்ல செப்பரேட் கிளாஸுக்கு போய் கேட்க போறீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் என்னங்க கொடுப்பீங்க, என்ன தகவல் வேணுமோ அதை இங்க கொடுப்பீங்க. இது செஞ்சு பார்த்துடலாமா. இதை நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். கண்ட்ரோல் என் இன்வோக், சரி இங்க டைப் ஆகுது, இன்வோக் ஹைபன் எஸ்கியூஎல்சிடி சார், இல்லை ஏதோ ரன் ஆகுது. வருது பாருங்க, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியலன்னாலும் இப்படி எடுத்துக்கலாம். ஹைபன் சர்வர் இன்ஸ்டன்ஸா, லோக்கல் ஹோஸ்ட் டேட்டாபேஸா, வருது பாருங்க. மாஸ்டர் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட்னு சொன்னோம்ல அது. அடுத்து என்ன கொரியா, என்ன கொரி கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கலாம். செலக்ட் அட்டட் வெர்ஷன் கொடுத்தோம்னா அஸ் டேட்டாபேஸ் வெர்ஷன் டீடைல்ஸ் ரன் பண்ணலாமா. ரன் ஆகிட்டு இருக்கு, தெரியுதா, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எப்படி வருது பாருங்க, நான் அலையஸ் நேம் கொடுத்தேன்ல அது இங்க வந்துச்சு பாருங்க, ஹெட்டிங் மாதிரி டேட்டாபேஸ் வெர்ஷன் டீடைல்ஸ். உள்ள என்ன வெர்ஷன், மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் 2022. இந்த கேபியில் ஓடுது, இந்த வெர்ஷன்ல ஓடுது 16.0.1101. இதெல்லாம் பேட்ச். இது 2022னாவே 16 தான். இங்கிட்டு வர்றதெல்லாம் ஒவ்வொரு பேட்ச் ரிலீஸ் ஆகிறப்ப நீங்க அப்ளை பண்ணோம்னா இந்த நம்பர் மாறும். இது அப்படியே இங்க போய் பார்ப்போமா இருக்கான்னு கம்பேர் பண்ணி பாருங்க. இதானே அங்கேயும் இருக்கு.
இது லோக்கல் ஹோஸ்ட். என்னோட லேப்டாப்ல இருக்கிற மெஷின் இது லோக்கல் ஹோஸ்ட் 16.0.1105.1 இருக்கா? இது ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த இருக்கு பாருங்க, டெவலப்பர் 16.0.1101.05.1 இருக்குல்ல. இது அப்படியே அங்க ரன் பண்ணுவோம். கண்ட்ரோல் என் பண்ணா நியூ query விண்டோ வந்துடும். பேஸ்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன், அவுட்புட் வந்துருச்சு பாருங்க. இதே தான் அங்கே இருக்கு. இது கிரிட்டா வர்றத டெக்ஸ்டா மாத்தணும் அப்படின்னா பாருங்க, இதை ரன் பண்ணிட்டு சரி இப்போ வருது பாருங்க, டெக்ஸ்டா அவுட்புட். இதுதான் இங்கேயும் வருது, தெரியுதா? இப்படிதான் வந்து நம்ம வந்து பவர் ஷெல் வழியா எஸ்கியூஎல் சர்வர் கொரி வந்து போய் எடுப்போம். இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக இந்த கதை, இந்த ஸ்டோரி. அடுத்து இப்போ வந்து லோக்கல் இன்ஸ்டன்ஸ் நம்ம இது பண்ணோம். இப்போ நேம்டு இன்ஸ்டன்ஸ்ங்கிறது என்னன்னா அந்த பேர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், வேற இன்ஸ்டன்ஸ். இதே குறி தான் அங்கேயும் போய் ரன் பண்ண போறோம். வேற என்னென்ன இன்ஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, கனெக்ட் பண்றேன், போயிடுச்சு. இப்ப இந்த கொரிய இதுல ரன் பண்ண போறேன், நியூ கொரி. இது 2019, ஓகேவா? இப்போ இந்த நேம்டு இன்ஸ்டன்ஸை பவர் ஷெல் வழியா நான் கனெக்ட் பண்ண போறேன் பாருங்க. invoke SQL CMD server instance Kumar PC / second instance MS SQL server 01 MS SQL server 01 MS SQL server 01 database master trust server certificate query. என்ன query வேணாலும் நீங்க ரன் பண்ணலாம், அது query ரன் பண்ணாலும் ஓகே. நீங்க என்ன query தகவல் வேணுமோ அதை நீங்க ரன் பண்ண போறீங்க. நம்ம என்ன டேட்டாபேஸ்ல ஏதாவது query ரன் பண்றதுக்கு தானே நமக்கு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுவோம். உள்ள போய் என்ன டேட்டா வேணும் செக் பண்றதுக்கு தானே. ரன் பண்ணலாமா? இப்போ இந்த விண்டோவில் 2 லைன் இருக்குல்ல, அப்ப ஒன்னு செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரன் செலக்ஷன் இருக்கு பாருங்க, F8 வருதா? இந்த லைன் வந்து 2022 வெர்ஷன், இது வந்து 2019, தெரியுதா? 2019. இப்படிதான் வந்து லோக்கல் இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுவோம். சரி போச்சு. இப்படிதான் நேம்டு இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுவோம், ஓகேவா? இதுதான் இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ், நேம்டு இன்ஸ்டன்ஸ், அந்த பேர் மட்டும் மாறப்போகுது. நீங்க வந்து வேற என்னவோ எந்த சர்வர் கனெக்ட் பண்ண போறீங்க அந்த பேர் வரப்போகுது. இது செக் பண்ணிக்கங்க, நம்ம சொன்னதுதான் இருக்குங்க. நீங்க என்ன குறி வேணாலும் இது பண்ணிக்கலாம். அதே கதை தான். இது வந்து லைப்ரரி பில்டிங்ல நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்னு நினைச்சுக்கோங்க. அங்க வந்து நிறைய செக்ஷன் இருக்கும், அதான் இன்ஸ்டன்சஸ். டிஃபால்ட்டுங்கிறது மெயின் ஹால், உள்ள போனோன்னு என்ட்ரானோன்னு. நேம்டு செக்ஷனுங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸா நீங்க கனெக்ட் பண்ற ஸ்பெஷல் ஸ்டடி ரூம் இருக்கலாம். அந்த ஸ்டடி ரூம்ல போயிட்டு நீங்க படிக்கணும் லைப்ரரியில அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் தானே நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போ என்னென்ன புக் செல்ஸ்லாம் அங்கே இருக்கு, என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்து பார்க்கலாம். அதுதான் இந்த செலக்ட் நேம் ஃப்ரம் சிஸ்டா டேட்டாபேசஸ்ங்கிற கொரி. அடுத்து ரிமோட் இன்ஸ்டன்ஸ். இது என்னோட பர்சனல் லேப்டாப்புங்கிறதுனால இது செஞ்சு பார்க்க முடியாது. நான் என்ன பண்ணேன், அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்தே ரன் பண்ணேன். சர்வர் இன்ஸ்டன்ஸ்ல வந்து ஐபி அட்ரஸை கொடுத்து invoke SQL CMD server instance, sorry,
ஐபி அட்ரஸ் கொடுக்கலாமா? என்ன ஐபி அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஐபி கான்ஃபிக் இந்த இருக்கு பாருங்க. போகுதான்னு பார்க்கலாமா? ஐஃபன் டேட்டாபேஸ் மாஸ்டர் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் கொரி என்ன கொரி select name from this dot databases ரன் பண்ணலாமா? ரன் ஆகுதான்னு பார்க்கலாமா? வந்துச்சு பாருங்க, உள்ள போயிடுச்சு பாருங்க. இப்போ வந்து இது ஒரு ரிமோட் இன்ஸ்டன்ஸா நினைச்சுக்கோங்க. லோக்கல் என்னோட பிசி என்னோட லேப்டாப்புக்குள்ளே இருக்குது. நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய சர்வர் இருக்கு உங்க கம்பெனில அப்படின்னா அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அதுதான் இது. அந்த சர்வருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ஐபி கான்ஃபிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வருதுல்ல, அதுதான் சர்வரோட ஐபி அட்ரஸ். இப்படியும் ரன் பண்ணலாம் நீங்க. இதான் இங்க கொடுத்துருப்பேன். இந்த ஐபி அட்ரஸ் வச்சு ரன் ஆயிருக்கு பாருங்க. இதுல ஒரு இது ஹைஃபன் டீபக் அப்படின்னா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே தான் இப்ப இங்க ஹைஃபன் டீபக் அப்படின்னு கொடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூ வித் ஆபரேஷன் எஸ் டு ஆல். இப்ப போய் பாத்தீங்கன்னா டீபக் செட்டிங் ட்ரஸ்ட் சர்டிபிகேட் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிபிகேட் டு ட்ரூ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ல ட்ரஸ்ட் சர்வர் சர்டிபிகேட் ட்ரூன்னு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து டீபக் கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலா தெரியும். இதுக்கு முன்னால ரன் பண்ணதுல வரல பாருங்க, அது வந்து வித்தவுட் டீபக் ரன் பண்ண. இப்போ வந்து டீபக்கோட ரன் பண்றோம் பாருங்க. அதுவே இன்னொன்னு இருக்குது, அது என்ன அப்படின்னா வெர்போஸ். வெர்போஸ் பாத்தீங்கன்னா வராது. என்னன்னா இந்த கனெக்ட் பண்றப்ப என்னென்னலாம் இருக்குதோ அதுதான் இங்க வந்து எடுத்துட்டு வரோம். இங்க ஒண்ணுமே வரல பாருங்க, வித்தியாசமே இல்லை பாருங்க, அதே மாதிரி இருக்கு பாருங்க. உங்களுக்கு டீட்டெயிலா வேணும் அப்படின்னா டீபக். வெர்போஸ் வந்து இந்த கனெக்ட் பண்றதை எடுத்துட்டு வராது. இதேதான் உங்களோட வீட்டில் நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து புக் செல்ஸ் பாக்குறீங்க, அதான் டேட்டா பேஸ். உங்க வீட்டில் பாத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்ல கனெக்ட் பண்ணி புக் செல்வை பார்த்துருவீங்க. இதுவே உங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிற புக் செல்வை பார்க்கணும் அப்படின்னா அதான் ரிமோட் சர்வர். உங்களோட வீடு இல்லாம இன்னொருத்தவங்களோட வீடு அப்படின்னா அதோட ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டு அதை கனெக்ட் பண்ணி அந்த புக் செல்வை பார்க்கலாம். ஷோ மீ ஆல் த புக் செல்ஸ் இன் யுவர் ஹால், அதான் அந்த செலக்ட் நேம் ஃப்ரம் டேட்டாபேசஸ் அப்படிங்கிற ஒரு அனாலஜி. அப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, செலக்ட் நேம் ஃப்ரம் this dot databases. இது வந்து ஒரு ரிமோட் கனெக்ஷனுக்கு வந்து ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா உங்களோட எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஷெட்யூல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அலோ ரிமோட் கனெக்ஷன் இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும். இது எஸ்கியூஎல் சர்வர்ல பார்த்துருப்போம். அப்புறம் உங்களோட எஸ்கியூஎல் ப்ரௌசர் சர்வீஸ் இருக்குல்ல, சர்வீசஸ் டாட் எம்எஸ்சி போயிட்டு எஸ்கியூஎல் அடிங்க. இந்த இருக்கு பாருங்க ப்ரௌசர் சர்வீஸ், இருக்கு பாருங்க, இது ரன் ஆகணும். இருக்குல்ல, அதை என்ஷூர் பண்ணிக்கிங்க. இங்க அலோ ரிமோட் கனெக்ஷன் செக் ஆயிருக்கணும். ஃபயர்வால் செட்டிங்ஸ்ல எஸ்கியூஎல் சர்வர் போர்ட் வந்து விண்டோஸ் ஃபயர்வால்ல அலோ பண்ணணும். அதுவே நேம்டு இன்ஸ்டன்ஸ் இருந்தால் டைனமிக் போர்ட் யூஸ் ஆகும். நீங்க வந்து ஸ்டாட்டிக் கான்ஃபிகர் பண்ணலை அப்படின்னா. அப்புறம் உங்களோட டிசிபி ஐபி ப்ரோட்டோகால் வந்து நீங்க எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டன்ஸுக்கு எனேபிள் பண்ணிருப்பீங்க. இது இந்த எஸ்கியூஎல் சர்வர் கிளாஸ் பண்றப்ப பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க, அதை நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே விண்டோஸ் ஆத்தன்டிகேஷன்ல தான் கனெக்ட் பண்றோம். யூசர் நேம் மட்டும்தான் நான் கொடுக்குறேன், பாஸ்வேர்ட் கொடுக்காம தான் கனெக்ட் பண்றேன். பாத்தீங்களா இருக்குல்ல, இதுவே எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தன்டிகேஷன் யூசர் நேமும் கொடுக்கணும் பாஸ்வேர்டும் கொடுக்கணும். அதுதான் அங்க போட்டிருக்கு. இங்க போட்டிருக்கு பாருங்க, மேக் ஷூர் யூஸ் ஏ வேலிட் லாகின் அந்த ரிமோட் எஸ்கியூஎல் சர்வர்.
விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் இஃப் யூர் டொமைன் அக்கௌண்ட் ஹேஸ் சக்சஸ். இது நம்ம விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன்லேயே தான் இப்போ கனெக்ட் பண்ணுறோம். இப்போ எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷன் எப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 2 எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் வரும். என்னன்னா யூசர் நேம்னு ஒரு பேராமீட்டர், பாஸ்வேர்டுன்னு ஒரு பேராமீட்டர். அதே தான் இது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு கனெக்ட் பண்ணுவீங்க. அது எப்படின்னு பார்த்தலாமா? invoke SQL CMD server instance 172.16.102 102.113 database என்ன கனெக்ட் பண்றோம்? மாஸ்டர் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் யூசர் நேம், என்ன யூசர் நேம் அதை கொடுக்க போறீங்க? ஐஃபன் பாஸ்வேர்ட், என்ன பாஸ்வேர்டு அங்கே கொடுக்க போறீங்க? ஐஃபன் கொரி, என்ன கொரி ரன் பண்றீங்களோ அதை அங்கே கொடுக்க போறீங்க. செலக்ட் நேம் from desktop databases. ரன் பண்ணலாமா? அதுக்கு முன்னால யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும்ல. யூசர் நேம் பாஸ்வேர்டு சரி. யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணது, பாஸ்வேர்டை மறந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்றேன். போயிட்டு என்ன பேருக்கு போகலாம்? ஸ்ரீகரன் கிரியேட் பண்ணலாமா? எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்ட் 123 பாஸ்வேர்ட் 123. இது ஒரு அக்சஸ் கொடுத்துட்றேன். ப்ளஸ் அட்மின். இது ஸ்கிரிப்ட் எடுத்துடலாம், இல்லை இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னாலும் கிரியேட் ஆயிரும். ஸ்கிரிப்ட் எடுத்தா பார்க்கலாம் நீங்க என்ன நடக்குதுன்னு. கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க ஸ்ரீகரன் வந்துருப்பாருங்க, வந்துருச்சா? இப்போ இந்த லாகின் யூஸ் பண்ணி தான் நான் கனெக்ட் பண்ண போறேன். பண்ணலாமா? ஸ்ரீகரன் பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்ட் 123. கனெக்ட் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஓடிச்சு பாருங்க, எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. தெரியுதா அவுட்புட்டு? நம்ம என்ன எல்லா டேட்டாபேஸ் நேமே எடுத்துட்டு வர சொன்னோம். மாஸ்டர் எம்டிபி எல்லா டேட்டாபேஸ் எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. நீங்க என்ன வேணாலும் இங்க ரன் பண்ணிக்கலாம். செலக்ட் நேம், ஸ்டேட், டிஸ்கிரிப்ஷன், ஆன்லைன்ல இருக்கா ஆஃப்லைன்ல இருக்கா அந்த வருது பாருங்க. இது மாதிரி நீங்க என்ன வேணுமோ எல்லாத்தையும் அழிக்கலாம். எத்தனை ரீஸ்டோரிங் ஸ்டேட்லயும் இருக்கு பாருங்க. இதெல்லாம் லாக் ஷிப்பிங்ல ஓடுது. ஆஃப்லைன்ல இருக்கு பாருங்க ஒரு டேட்டாபேஸ். இது மாதிரி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை அங்க கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். அடுத்தது போகலாமா? இது ஒன்றும் கிடையாது, நம்ம ஏற்கனவே சொன்ன கதை தான். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அதான் ரிமோட் சர்வர், அங்கே வந்து பர்மிஷன் கேட்பீங்க. கேட் கீப்பர் நோஸ் யூ ஆர் கம்மிங், அதுதான் இந்த எஸ்கியூஎல் ப்ரௌசருங்கிறது. கேட் ஓப்பனா இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபயர்வால் வந்து அலோவ் பண்ணதா உங்களோட எஸ்கியூஎல் சர்வரோட போர்ட்டை 1433. இது வந்து டிஃபால்ட் போர்ட் 1433ங்கிறது. அது வந்து நம்ம எப்பயுமே மாற்றி வச்சுக்குவோம், ஏதாவது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஹேக்கரை. இது வேற நம்பர் தான் வச்சுக்குவோம் எப்பயுமே. அப்புறம் அட்ரஸ் வேலை செய்யுதா, உங்க ஃப்ரெண்டு வீடு எந்த அட்ரஸ்ல இருக்காரு, அதுதான் டிசிபி/ஐபி புரோட்டோகால். அவங்களோட கதவை திறக்கிறதுக்கு கீ வேணும்ல, அதுதான் லாகின் பாஸ்வேர்டு. இந்த இதை அனாலஜி கம்பேர் பண்ணிக்கிங்க. இதுதான் நாங்க வந்து ரெக்கமெண்டேஷன் சொன்னோம்ல, ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் ரிமோட் கனெக்ஷன் இன் எஸ்கியூஎல் சர்வர். இதுதான் அது. ரிமோட் கனெக்ஷன்ல வந்து அலோவ் பண்ணியிருக்கணும், ப்ரௌசர் சர்வீஸ் ரன் ஆகணும், ஃபயர்வால் செட்டிங்ஸ்ல அலோவ் பண்ணணும் போர்ட்டை. உங்களோட கான்ஃபிகரேஷன் மேனேஜர்ல டிசிபி/ஐபி புரோட்டோகால் எனேபிளா இருக்கணும். ஆத்தென்டிகேஷன் கீக்கு, இது டோருக்கு கீ வேணும்னு சொல்லியிருந்தால அதுதான் இது.
பை டிஃபால்ட் இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி. டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டிங்கிறது விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் தான் யூஸ் பண்ணும். இப்போ நம்ம இதை ஏற்கனவே செஞ்சே பார்த்தாச்சு. ஆத்தென்டிகேஷன் மோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னு விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன், இன்னொன்னு எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன். நம்ம டிஃபால்ட்டா விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் தான் இந்த இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டிங்கிறது யூஸ் பண்ணுது. நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கலனாவே அது விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் தான் எடுத்துக்கிட்டு கனெக்ட் பண்ணது உள்ள போகுது. அதுவே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடைசியா செஞ்சு பார்த்தோம்ல, ஸ்ரீகரன் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்ல, அதுதான் இது. அதுதான் எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன். விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனா லைக் என்ட்ரிங் நம்ம வீட்டுக்குள்ளே போறது, நம்மளோட ஃபேஸோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு. அதுவே எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷன்னா உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு யூ மஸ்ட் யூஸ் ஏ கீ, கண்டிப்பா அவங்கள்ட்ட நீங்க சாவி வாங்கிட்டு அப்புறம் என்டர் ஆகிற மாதிரி. அதான் யூசர் நேம் பாஸ்வேர்டு. இந்த அனாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கம்பாரிசனை இதை ஒப்பிட்டுக்குங்க. விண்டோஸ் ஆத்தென்டிகேஷனுங்கிறது உங்க வீட்டுக்கே போறது, எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷனுங்கிறது உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறது. விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் ரொம்ப பாதுகாப்பானது. உங்க வீட்டுக்கு உங்களை நம்பாம இருக்க மாட்டாங்கல்ல. அதே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறப்ப எஸ்கியூஎல் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெண்ட் ஹவுஸ்க்கு போய் நீங்க வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ற மாதிரி. இது ட்ராக் பண்றது கஷ்டம். ட்ராக் பண்ணலாம், இந்த அளவுக்கு ட்ராக் பண்ண முடியாது விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் அளவுக்கு. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி நம்ம வந்து ரன் பண்றது, இதே தான் சர்வர் இன்ஸ்டன்ஸ். இங்க இன்புட் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் கொடுப்போம். இப்போ என்ன பண்ணோம், ஹைஃபன் கொரின்னு ஒரு பேராமீட்டர் கொடுத்து ரன் பண்ணோம்ல கொரிய. அதுக்கு பதிலாக அந்த கொரியை இங்க எழுதிடுறேன், இந்த ஃபைல்ல எழுதி சேவ் பண்ணிட்டு அந்த பாத்தை கொடுக்குறேன். எப்படின்னு பண்ணலாமா, டைரக்டா பவர் ஷெல்ல எஸ்கியூஎல் கொரியை ரன் பண்றதுக்கு பதிலாக அதை ஒரு டாட் எஸ்கியூஎல் ஃபைலா சேவ் பண்ணிட்டு அப்புறம் ரன் பண்ண போறேன். பண்ணலாமா? நான் என்ன பண்றேன், ஒரு பேக்கப் எடுக்கிறேன். இந்த பேக்கப் ஸ்கிரிப்டை பேக்கப் டேட்டாபேஸ் டாட் எஸ்கியூஎல்னு சி டிரைவ்ல ஸ்கிரிப்ட்ஸ் போட்டுக்குள்ள கொண்டு போட்டுறேன். இப்போ ஹைஃபன் இன்புட் ஃபைல்னு ஒரு பேராமீட்டர் கொடுத்து அதை மேப் பண்ணி ரன் பண்றேன். அப்போ என்ன பண்ணோம், ஹைஃபன் கொரி அப்படின்னு கொடுத்து டபுள் கோட்ஸுக்குள்ள என்னெல்லாம் கொரி கொடுக்குறோமோ அது மாதிரி தான் ரன் ஆகும். ஆனால் என்ன ஒன்று, ஸ்கிரிப்டா ரன் ஆகுது. இந்த இது எக்ஸாம்பிள் பாருங்க, பேக்கப் டேட்டாபேஸ்ல நான் என்ன எழுதியிருக்கேன், பேக்கப் டேட்டாபேஸ் நேம் டு டிஸ்க் எந்த பாத்து டாட் பிஏகேங்கிறது. இதுதான் பேக்கப் எடுக்கிற ஸ்கிரிப்ட். இதை நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ண பிறகு எங்க சேவ் பண்ணியிருக்கேன், சில டெம்ப்ல இங்க இருக்குது. இப்போ இப்படி ரன் பண்றப்ப ஹைஃபன் இன்புட் ஃபைல் அப்படின்னு ரன் பண்ணன்னு வச்சுக்கலாம். ஹைஃபன் இன்புட் ஃபைல் அப்படின்னு ரன் பண்ணா இது இந்த டாட் எஸ்கியூஎல் ஃபைல் என்ன இருக்கோ அது ரன் ஆகும். இங்க பாருங்க, பேக்கப் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுது பாருங்க. செஞ்சு பார்க்கலாமா? இப்போ இதை நான் என்ன சேவ் பண்ண போறேன், ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்றேன். சாரி வேற எதை பேஸ்ட் ஆகுது, பேக்கப் டேட்டாபேஸ் நேம் டு டிஸ்க். ஓகே, சில பேக்கப்ஸ். இதை எப்படி என்ன பேர்ல சேவ் பண்ண போறேன், சில டெம்ப்ல சாரி ஸ்கிரிப்ட்ஸ்ல போடலாமா? சரி, சில டெம்ப்ளே வைக்கிறேன். நம்ம என்ன அங்க கால் பண்ண போறோமோ அந்த பேரை கொடுக்கணும். இங்க என்ன, பேக்கப் டேட்டாபேஸ் டாட் எஸ்கியூஎல். பேர் கொடுத்துப்போம், டாட் எஸ்கியூஎல்னு கொடுத்துட்டேன். சில டெம்ப்ல இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை ரன் பண்ணணும். ரன் பண்ணலாமா, invoke SQL CMD hyphen server instance 172.16.102.113